வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. சூரிய ஒளியினை கொண்டு மின் மோட்டார் பயன்படுத்துதலின் மூலம் வேளாண்மையில் வெற்றி கண்ட விவசாயி TN பிரபாகரன். இவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா புதுப்பட்டியை சேர்ந்தவராவார். கடந்த 20 ஆண்டுகளாக வேளாண்மையை மேற்கொண்டு வரும் இவர் மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் வழிகாட்டுதலின் பேரில் மானியத்தில் சூரிய ஒளி மின் மோட்டாரினை அமைத்து அதன் மூலம் தனது வேளாண்மையில் அதிக மகசூலினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் கடந்த 20 வருடமாக ஏறத்தாழ எனது 9 ஏக்கர் எனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றேன். எங்கள் ஏரியா முல்லை பெரியாறு பாசனம் இருபோக சாகுபடி ஏரியா. இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாக மழை வளம் குன்றியதனால் 2 போக சாகுபடி ஏறத்தாழ 1 போக சாகுபடியாக மாறிவிட்டது. அந்த 1 போக சாகுபடியுமே ஒரு பம்ப் செட்டு சப்போர்ட் இல்லாமல் முழு விளைச்சலை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் டீசல் இன்ஜின் மூலமாக விவசாயம் செஞ்சு வந்தேன், அந்த சப்போர்ட்டுக்கு பயன்படுத்தி வந்தேன். டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாக நான் அடிக்கடி இந்த வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் வேளாண் துறை விவசாய கூட்டங்களுக்கு செல்வது வழக்கம். அந்த கூட்டங்களின் வாயிலாக தற்பொழுது புதிதாக சூரிய ஒளி மின்சக்தி மோட்டார் பம்ப் செட்டு மானியத்தில் வழங்குவது சம்பந்தமாக அறிந்தேன். வேளாண்மை பொறியியல் துறை பொறியாளர்களை அணுகினேன். அவர்கள் இந்த மாதிரி இந்த சூரிய சக்தியில் இயங்கும் மின்சார மோட்டார் வழங்குவதற்கு சிட்டா, அடங்கல் மற்றும் நில வரைபடம் போன்ற ஆவணங்களை கொண்டு வரும்படி கேட்டார்கள். அதை கொண்டு சென்று வேளாண் பொறியியல் துறை பொறியாளர்களிடம் காண்பித்து பின்னர் அவர்கள் நமது வயலினை கள ஆய்வு செய்து இந்த மாதிரி 1,17,512 ரூபாய்க்கு வங்கியில் டிராஃப்ட் எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி டிராஃப்ட் எடுத்து கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்குள்ளாகவே நமக்கு இந்த சாதனங்களை இறக்கி மிக சிறப்பாக இந்த சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின் மோட்டாரினை அமைத்து கொடுத்தார்கள். இப்போ இந்த மோட்டார் அமைத்து கொடுத்த பின்பாகவே இந்த மோட்டாரின் மூலமாகவே நான் 1 போகம் சாகுபடி எடுத்துட்டேன். நெல் விளைச்சல் எடுத்திருக்கேன், கொய்யா இந்த மாதிரி சாகுபடியும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களை பொறுத்த மட்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஏறத்தாழ விவசாயத்தில் இன்றைக்கி நடைமுறை சிக்கல் என்னன்னா லேபர் காஸ்ட், அதாவது வேலையாள் கூலி பற்றாக்குறைங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக மின்சார மோட்டாருக்கோ டீசல் இயந்திரத்துக்கோ ஒரு ஆள் ஒரு வேலையாள் கண்டிப்பாக அந்த இயந்திரம் ஓடும் பொழுது இங்கே அருகில் அமர்ந்திருக்க வேண்டும். கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஆன் பண்ணி விடணும். டீசல் இயந்திரம் பயன்படுத்தினாலும் ஏர் லாக் ஆகிடுது, இதை இருக்கணும். பட் இந்த இயந்திரம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமானாலே மோட்ரு ஆன் ஆகிக்கிடுது, சாயந்தரம் 6 மணிக்கு மோட்ரு ஆஃப் ஆகிடுது. இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் இங்கே வேலைக்கு நம்ம வைக்கணுனாலே ஒரு மாதம் 5,000 ரூபா, வருடத்துக்கு 60,000 ரூபா செலவாகும். இதே நமக்கு ஒரு பெரிய மிச்சம். இப்போ இது நம்ம வேலையாள் இல்லாமலே இயங்கக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு இந்த இதிலே நமக்கு ஒரு நல்ல மிச்சம் வந்துடுது. ரெண்டாவது நம்ம மழை காலங்களில் இதோட பயன்பாடு தேவையில்லாமல் போயிடுது. அதனால் நமக்கு வெயில் எவ்வளோக்கெவ்வளோ அடிக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ தான் நம்ம விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைப்படுது. மழை காலங்களில் சுத்தமாக நமக்கு தண்ணீர் தேவையில்லை. இந்த மோட்ரு இப்போ செயல்படுத்தப்படாமலே நம்ம நிப்பாட்டி வச்சிடலாம். இது மாதிரி பல்வேறு வசதிகள் கொண்டதாக இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி TN பிரபாகரன் அவர்களை 09486781122 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
மதுரை மாவட்ட வேளாண்மை துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதில் ஒரு திட்டமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இத்திட்டத்தின் நோக்கம் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக பண்ணை குட்டைகள் அமைப்பதன் மூலம் மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரினை சேமிப்பதற்கும் கால்நடைகள் குடிப்பதற்காகவும் இப்பண்ணை குட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் பண்ணை குட்டைகள் முக்கியத்துவம் குறித்து மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கே. சுருளிபொம்மு அவர்கள் தரும் விளக்கம். வேளாண்மை துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான ஒரு விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு உன்னத திட்டமான பண்ணைக்குட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பண்ணைக்குட்டை என்ற திட்டத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த திட்டமாவது ஓராண்டுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கம் விவசாயிகள் மானாவாரி அல்லது இரவை எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் விவசாயிகள் அவர்களுடைய ஆவணங்களை வேளாண்மை துறை அலுவலரிடம் கொண்டு சென்று சேர்த்தால் அவர்கள் அதை சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலியமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய நிலங்களுக்கு தக்கவாறு நீளம் அகலம் ஆழம் என்ற அளவில் பண்ணைக்குட்டைகள் வெட்டி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் மழை பெய்யும் போது வரக்கூடிய தண்ணீரை இது தேக்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அவ்வாறு தேக்கும்போது அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் இந்த பண்ணைக்குட்டையில் தேக்கப்பட்டு வரும் நீர் பயன்படும். மேலும் அந்த விவசாயி சாகுபடி செய்து வரும் பயிர்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது தேங்கியுள்ள பண்ணைக்குட்டைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை எடுத்து அந்த பயிர்களை காப்பாற்றலாம். மேலும் கூடுதலாக இந்த தேங்கியுள்ள நீரில் மீன் குஞ்சுகளை வாங்கி வளர்ப்பதன் மூலம் சுமார் 100லிருந்து 110 நாட்களில் மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கு இது ஒரு வசதியான ஒரு திட்டமாக உள்ளது. மதுரை மாவட்ட கல்லுப்பட்டி வட்டாரத்திற்கு 150 பண்ணைக்குட்டைகள் வெட்டுவதற்கு இலக்கீடு வழங்கப்பட்டது. அதில் 60 பண்ணைக்குட்டைகள் தற்போது வெட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு வெட்டப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு எங்களது அலுவலகத்தில் வைத்து மீன் வளர்ப்பதை பற்றி ஒரு பயிற்சியை எங்களால் வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியின் அடிப்படையில் விவசாயிகள் வெறுமனே இல்லாமல் சம்பந்தப்பட்ட வட்டார உதவி இயக்குநர்களை அணுகி மீன் வளர்ப்பதற்கு தேவையான பயிற்சியையும் ஆலோசனையும் பெற்று அவருடைய வெட்டியுள்ள பண்ணைக்குட்டைகளில் மீன் வளர்த்தால் குறுகிய நாட்களில் மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும். அவ்வாறு அடைவதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. எனவே பண்ணைக்குட்டை அமைத்துள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை அணுகி பயன்பெறுமாறு அனைத்து வேளாண் பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற கே. சுருளிபொம்மு அவர்களை 0994407172 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.